ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோயில் பிரதமர் நரேந்திர மோடியால திறக்கப்பட இருக்கு. அயோத்தி ராமர் கோயில் இன்னும் முழுசா கட்டி முடிக்கப்படவே இல்லை. அதுக்குள்ள ஏன் அவசர அவசரமா மோடி கோயிலை திறந்து வைக்க போறாரு? பல நூறு ஆண்டுகளா இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தி வந்த இடம். பல கலவரங்கள்ல பல இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ரத்தம் சிந்தி இறந்த இடம் எப்படி இந்துக்களின் புனித தலமாகும்? அயோத்திய ஆன்மீகமா பாருங்கன்னு சொல்லுது பிஜேபி. எதிர்கட்சிகள் மொத்தமும் அயோத்தி திறப்பு விழாவை அரசியல் நாடகம்னு சொல்றாங்க. இந்து மதத்தை சேர்ந்த சங்கராச்சாரியார்களே பிஜேபி ராமரை வைத்து அரசியல் செய்கிறது, சனாதானத்தை அவமதிக்கிறார்கள்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அயோத்தி அரசியலா ஆன்மீகமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது அரசியல் வித் அலெக்ஸ். உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டத்தில் சரையூ நதிக்கரையில் இருக்கு அயோத்தி நகரம். இங்க 496 வருஷங்களுக்கு முந்தி 1528 கட்டப்பட்ட முகலாய பேரரசின் பாபர் மசூதி இருந்துச்சு. பாபர் மசூதி அந்த இடத்துல கட்டப்படுவதற்கு முன்பு அங்க என்ன இருந்ததுங்கிறதுக்கு முறையான ஆவணங்கள் யாரிடமும் இல்லை. அது ராமர் பிறந்த ராம ஜென்ம பூமி, ராமர் பிறந்த இடத்தை இடித்து விட்டுதான் மசூதி கட்டப்பட்டதுன்னு இந்து அமைப்புகள் போராட ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்துதான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது. இந்து மதம் பல தெய்வ வழிபாடு கொண்டது. இந்துக்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட தெய்வம் கிடையாது. இந்துக்கள் புனித நூல் எதுன்னு இந்து அமைப்புகள்கிட்ட கேட்டா வேதங்கள்னு சொல்லுவாங்க. புனித நூலான அந்த வேதங்கள்ல ராமர் என்ற கடவுளே கிடையாது. வேதங்கள்ல சிவன் விஷ்ணு போன்ற தெய்வங்களே கொஞ்ச இடங்கள்ல தான் வருவாங்க. வரலாற்று படி பார்த்தா ராமர் பார்ப்பனியர்களின் கடவுள். சாவர்கர் ராமர் தான் இந்தியா முழுவதையும் வென்று ஒரே நாடாக உருவாக்கினார்னு எழுதியிருக்காரு. அதாவது ராமர் இந்திய தேசத்தை ஒருங்கிணைத்த மன்னர் என்பது அவரோட கணிப்பு. ஆனா அப்படியெல்லாம் நடந்ததற்கு வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மக்கள்ங்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸோட அரசியல் கொள்கையை செயல்படுத்த அவங்களுக்கு ஒற்றை இந்துத்துவ அடையாளம் தேவை. அதுக்காக அவங்களுக்கு ராமர் அவசியமாகிறார். இந்தியாவில் ராம பக்தி இயக்கம் 12ஆம் நூற்றாண்டுல தான் வட இந்தியாவில் பரவ தொடங்குச்சு. ராம பக்தர்கள்ல ராமானந்தர்ங்கிற ஒரு பிரிவு இருந்தாங்க. தீவிர ராம பக்தர்களான ராமானந்தர்கள் 14-15ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும் கூட குறிப்பிடத்தக்க அளவுல அயோத்தியில இல்லை. 18ஆம் நூற்றாண்டுல தான் ராமானந்தர்கள் அயோத்தியில வாழ்ந்தார்கள்னு வரலாறு சொல்லுது. அதன் பிறகுதான் அயோத்தியில பல ராமர் கோயில்கள் உருவாக்கப்பட்டனன்னு KN பணிக்கர், ரொமிலா தாப்பர்னு பல வரலாற்று அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ராமரை வழிபடும் ராமானந்தர்கள்ல ஒரு பிரிவு நிர்மோகி அகரான்னு அழைக்கப்பட்டாங்க. பாபர் மசூதி கட்டப்பட்டது 1528. ஆனா 1700க்கு பிறகுதான் அயோத்தியில பாபர் மசூதி உள்ள இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்கிற நம்பிக்கை இந்து மக்கள்கிட்ட பரவுச்சு அல்லது பரப்பப்பட்டுச்சு. 1855ல பாபர் மசூதியில இந்துக்கள் சிலர் வழிபாடு நடத்த முயற்சி செஞ்சாங்க. முதல் முறையா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. இந்த மத சண்டையை பார்த்த பிரிட்டிஷ் அரசு அயோத்தியில பிரச்சனைக்குரிய பகுதியை 1857ல ஆட்சி செஞ்ச நவாபிடமிருந்து அந்த பகுதியை மொத்தமா கைப்பற்றினாங்க. பிரிட்டிஷ் அரசு இந்த இந்து முஸ்லிம் மோதலை தடுக்கிறதுக்காக பாபர் மசூதி வளாகத்திற்குள்ள 3 கோபுரங்கள் இருந்த பகுதியிலிருந்து சுமார் 100 அடி தள்ளி யாரும் உள்ள போயிடக்கூடாதுன்னு இரும்பு கம்பிகளால தடுப்பு வேலி அமைச்சாங்க. அந்த இரும்பு தடுப்பை ஒட்டி மசூதியோட வெளிப்புற பகுதியில ஒரு மேடையை கட்டின இந்துக்கள் அதை ராம் சபுத்ரான்னு அழைச்சாங்க. அப்படின்னா ராமர் பிறந்த மேடை, ராம ஜென்ம பூமின்னு அர்த்தம். அந்த மேடையில தான் பூஜைகள் செய்ய தொடங்கினாங்க. ராமரை வழிபடும் நிர்மோகி அகரா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்த தலைமை பூசாரி ரகுபர்தாஸ் என்பவர் ராம் சபுத்ரா மீது கோயில் கட்ட அனுமதி கோரி வழக்கு தொடர்ந்தார். அதுதான் முதல் வழக்கு. பைசாபாத் மாவட்ட துணை நீதிபதி இது இந்து முஸ்லிம் மோதலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சார். அதன் பிறகு ரகுபர்தாஸ் 3 முறை மேல்முறையீடு செஞ்சார். ஆனா அந்த 3 முறையும் ராமர் கோயில் கட்டும் மனுவை கோர்ட்டு தள்ளுபடி செஞ்சது. 1885ல நடந்த இந்த 3 வழக்குகளிலையும் மசூதியின் வெளிப்புறத்தில் இருந்த ராம் சபுத்ரா தான் ராமர் பிறந்த இடம்னு குறிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப யாருமே மசூதியின் உள் முற்றத்திலையும் மசூதியின் மைய பகுதியிலையும் கோயில் கட்டுற உரிமையை கேட்கல. 1947ல பல்ராம்பூர் அரசர் ஏற்பாடு செஞ்சிருந்த யாக நிகழ்ச்சியில உத்தரப்பிரதேச மாநில இந்து மகா சபையின் தலைவர் திக் விஜய்நாத்
பைசாபாத் மாவட்ட நீதிபதி நய்யார்னு இந்து அமைப்புகளை சேர்ந்த இந்து அமைப்புகளுக்கு ஆதரவு அளிக்கிற பல முக்கிய ஆட்கள் கலந்து கொண்டு பாபர் மசூதி இருக்கும் வளாகத்துக்குள்ள ராமர் சிலையை நிறுவனம்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இங்கேயும் யாரும் பாபர் மசூதியை இடிக்கணும்னு சொல்லல, மசூதிக்குள்ள ராமர் சிலையை வைக்கணும்னு தான் சொன்னாங்க. அந்த தீர்மானத்திற்கு பிறகு கொஞ்சம் தீவிரமா இயங்க ஆரம்பிச்ச இந்து அமைப்புகள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்துல ராமர் சீதா திருமண நிகழ்ச்சியை 9 நாட்கள் நடத்துவது என்றும் கடைசி நாளான 9வது நாளில் ராம பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து பாபர் மசூதியின் உள்ளே ராமர் பிறந்ததாக நம்புகிற இடத்தில் குழந்தை ராமர் அதாவது ராம் லல்லா சிலை தோன்ற ராமனை வேண்டிக் கொள்வது என்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இங்கேயும் குழந்தை ராமர் சிலையை இவங்க கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. 9 நாள் வேண்டுதல் யாகமெல்லாம் முடியும் போது ராமர் சிலை தானாகவே மசூதிக்குள் தோன்ற வேண்டும்னு முடிவெடுத்தாங்க. ராமா ராமானா பிரச்சனை தீர்ந்துடுமான்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி 9 நாள் வேண்டிக்கிட்டா ராமர் சிலை வந்துடுமா? யாகம் வேண்டுதல்லாம் முடிஞ்ச 9வது நாள் குழந்தை ராமர் சிலை அங்க தானா வரல. நிகழ்ச்சி முடிஞ்சு 4 நாட்கள் கழிச்சு டிசம்பர் 22, 1949 அன்னைக்கு இரவுல மசூதி வளாகத்துக்குள்ள காவல்துறை பாதுகாப்பையும் மீறி நுழைஞ்ச சில மதவாதிகள் 26 அங்குலம் கொண்ட குழந்தை ராமர் சிலையை மசூதிக்குள்ள வச்சு எல்லா பிரச்சனைக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அடுத்த நாள் அந்த பிரச்சனையை விசாரணை செஞ்ச பண்டிட் ராம் திவேத் துபே அப்படிங்கிற நேர்மையான இந்து அதிகாரி ஒருத்தர் 50க்கும் மேற்பட்டவங்க மீது இந்திய தண்டனை சட்டம் 147, 148, 295 கீழே வழக்கு பதிவு செஞ்சார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அதனால பல இந்து முஸ்லிம் கலவரங்கள் மரணங்கள் நடந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகியிருந்தது. இப்போ போய் அரசாங்கம் மசூதிக்குள்ள வச்ச ராமர் சிலையை வெளியே எடுத்தா மறுபடியும் பெரிய மத பிரச்சனை வரும்னு அப்போ ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு அந்த சிலையை மசூதிக்குள்ள இருந்து எடுக்கல. அதன் பிறகு அந்த சிலை பிரச்சனையை அரசு லூஸ்ல விட உத்தரப்பிரதேச உள்ளூர் நீதிமன்றம் அங்கு வைக்கப்பட்ட ராமர் சிலைக்கு இந்துக்கள் ஆராதனை செய்யவும் வழிபாடு செய்யவும் அனுமதி அளித்தது. காரணம், அப்ப மாவட்ட நீதிபதியா இருந்த நய்யார் முழுமையான மதவாதி, இந்து அமைப்புகளுக்கு ஆதரவு அளிக்கிறவர். அவர் அரசுக்கு அனுப்பின அறிக்கையிலையும் அயோத்தியில எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதி நிலவுதுன்னு எழுதி அனுப்பினார். ராமர் சிலையை பாபர் மசூதிக்குள்ள வைக்க முழுமையா ஆதரவு தந்து உதவுன அந்த மாவட்ட நீதிபதி நய்யாருக்கு 1967ல ஜனசங்கம் சார்பா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் கிடைச்சது. இப்ப ராமர் சிலைகளை மசூதிக்குள்ள வச்சுட்டாங்க. ஆனா சிலைகளுக்கு அருகே செல்வதை தடுக்கும் வகையில கம்பிகள் மூலம் தடுப்பை ஏற்படுத்த வேண்டும்னு நீதிமன்றம் தன் தீர்ப்புல குறிப்பிட்டது. பாபர் மசூதி, அதுக்குள்ள கம்பி வேலி போட்டு ராமர் சிலைகள், அங்கே இந்துக்கள் வழிபாடு நடத்துவாங்க. இந்த நடைமுறை தான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அங்க நடைமுறையில் இருந்துச்சு. அந்த இடம் எங்களோடது உங்களோடதுன்னு 40 ஆண்டுகளா புகஞ்சுக்கிட்டு இருந்த பிரச்சனையை தன்னோட ரத யாத்திரை மூலமா மீண்டும் லைம் லைட்டுக்கு கொண்டு வந்தவர் பிஜேபி நிறுவனர்களில் ஒருவரான எல்கே அத்வானி தான். பல இந்து முஸ்லிம் கலவரங்கள் நடக்கவும் பலர் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு இறந்து போகவும் அத்வானியின் ரத யாத்திரை தான் பிள்ளையார் சொல்லி போட்டது. அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவது என்ற இந்து அமைப்புகளின் நிலைப்பாட்டை பாபர் மசூதியை இடித்துவிட்டு என வெளிப்படையா முதல்ல பேசினவர் அத்வானி தான். அவரோட அந்த கருத்துக்கு தான் பிறகு பாரதிய ஜனதா உட்பட எல்லா இந்து அமைப்புகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க. பின்னாடி 1984ல விஸ்வ இந்து பரிஷத் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து கரசேவை இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதாவது கரசேவைனா மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டுவது என்பதுதான் கரசேவைன்னு சொன்னாங்க. பிஜேபி என்ற கட்சி உருவானதே இந்துத்துவாவை நிலைநாட்டதான். கட்சி ஆரம்பிச்சாச்சு, எப்படி ஆட்சிக்கு வரதுன்னு யோசிச்சப்பதான் அயோத்தி ராமர் பிரச்சனையை மிக தீவிரமா கையில் எடுத்தாங்க. 1984 பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி வெறும் 2 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருந்தது. ஆனா 1989ல 85 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சது. காரணம் எல்கே அத்வானி. அவரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம்னு அந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்க ராமர் கோயில் பத்தியே பிரச்சாரம் பண்ணாரு. அதன் பிறகு வெளிப்படையா பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டணும்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1990 அக்டோபர் மாதம் ராமர் கோயில் மீட்பு குழுன்னு ஒன்று தொடங்கி இந்து அமைப்புகள் மசூதியை ஆக்கிரமிக்க முயற்சி செஞ்சாங்க. அதை தடுத்த காவல்துறை அத்துமீறி மசூதிக்குள்ள நுழைஞ்சவங்க மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அதுல 16 இந்து அமைப்பை சேர்ந்தவங்க இறந்து போனாங்க. இந்த ஒரு காரணம் போதாதா? அடுத்த தேர்தலில் ராமர் கோயில் கட்டணும், அதுக்காக உயிரை விட்ட நம் இந்து சொந்தங்களின் ஆன்மா சாந்தி அடையணும்னு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்த பாஜக முதல் முறையா 1991ல உத்தரப்பிரதேச தேர்தலில் ஆட்சியை பிடிச்சது. பிஜேபியை சேர்ந்த கல்யாண் சிங் யூபி முதலமைச்சரானார்.
ராமர் கோவிலை கட்டியே தீருவோம்னு வாக்குறுதி கொடுத்து முதலமைச்சரான கல்யாண் சிங் பாபர் மசூதிக்கு அருகே இருந்த சுமார் 3 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினார். அதாவது மசூதியை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி இருக்கும் இடத்தை அரசுடைமையாக்கி அந்த இடத்தை ராம ஜென்ம பூமின்னு பிஜேபி அழைச்சது. உத்தரப்பிரதேசத்தோட பிரச்சனையா இருந்த அயோத்தி பிரச்சனையை முதலமைச்சர் கல்யாண் சிங்கும் அத்வானியும் தேசிய பிரச்சனையாக்குனாங்க. அவங்க பேச ஆரம்பிச்ச பிறகுதான் இந்து முஸ்லிம் பிரிவினை மறுபடியும் நாட்டில் பெரிய பிரச்சனையாகி தேசிய முக்கியத்துவம் பெற்றுச்சு. மதசார்பின்மைங்கிற வார்த்தையே இந்தியாவில் கேள்விக்குறியாச்சு. 1991 செப்டம்பர் மற்றும் நவம்பர் இந்த 2 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 90 முறை இந்து முஸ்லிம் அமைப்புகள் ஒன்று கூடி அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 1992 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு பேசின இந்திய பிரதமர் நரசிம்ம ராவ் ராமர் கோயில் கட்ட வேண்டும், அதே சமயம் மசூதியும் பாதுகாக்கப்பட வேண்டும்னு பேசினார். இந்தியாவில் உள்ள எந்த கட்சிக்கும் இந்துக்களை எதிரிகளாக்கிக்க தைரியம் இல்லை. அதே சமயம் இஸ்லாமியர்களோட வாக்குகளும் அவங்களுக்கு முக்கியம். அதே நிலைதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. டிசம்பர் 6, 1992 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். அன்றுதான் பாபர் மசூதிக்கு அருகே கரசேவை செய்ய இருக்கிறோம்னு முன்கூட்டியே, அதாவது சில மாதங்களுக்கு முன்பே விஸ்வ இந்து பரிஷத் அறிவிச்சது. ஆனா அப்ப அவங்க கரசேவை என்பது பிரார்த்தனை செய்வதுன்னு விளக்கம் கொடுத்தாங்க. விஸ்வ இந்து பரிஷத்தின் கரசேவையை அனுமதிக்க கூடாதுன்னு காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஜெயலலிதா மட்டும் கரசேவையை அனுமதியுங்கள்னு வேண்டுகோள் விடுத்தாங்க. இந்த கரசேவை பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு போனுச்சு. அதாவது ஏற்கனவே அயோத்தி வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கும் போனுச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்துல உத்தரப்பிரதேச முதல்வர் கல்யாண் சிங் கரசேவையின் போது பாபர் மசூதி பாதுகாக்கப்படும்னு பிரமாண பத்திரம் மூலமா உறுதிமொழி தந்தார். உச்சநீதிமன்றமும் அதை ஏத்துக்கிச்சு. 1992 டிசம்பர் 6 கரசேவைக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் இந்துத்துவ ஆட்கள் பாபர் மசூதி முன் குவிஞ்சாங்க. காலையில 11:30 மணிக்கு அந்த கூட்டத்துல பாரதிய ஜனதா விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள் வரிசையா பேசினாங்க. அப்போ திடீர்னு ஒரே ஒரு இளைஞர் மசூதியை சுற்றியிருந்த தடுப்பை தாண்டி மசூதிக்குள்ள நுழைஞ்சு கோபுரத்து மேல ஏற யூபி போலீஸ் அந்த இளைஞரை தடுக்கல. அதன் பிறகுதான் ஒருத்தர் பின் ஒருத்தரா மொத்த பேரும் மசூதிக்குள்ள நுழைஞ்சு மசூதியின் 3 கூண்டையும் சில மணி நேரங்கள்ல தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. அப்போ அங்க கூட்டத்தோட கூட்டமா மசூதிக்கு வெளியே நின்ன அத்வானி பேருக்கு வேண்டாம் வேண்டாம்னு மைக்ல கத்துனாரு. ஆனா அத்வானி பேச்ச கேட்கிற மூட்ல அந்த கூட்டம் இல்ல. போலீஸ் எந்த தடையும் செய்யல. ஆனா பாதுகாப்புக்கு இருந்த துணை ராணுவம் மசூதிக்குள்ள நுழைஞ்சது. மசூதியை இடிக்கிற கர சேவகர்களை வெளியேற்ற துணை ராணுவம் முயற்சி செஞ்சது. அவங்களையும் கர சேவகர்களை தடுக்காம உடனடியா மசூதியிலிருந்து வெளியேறணும்னு அங்கிருந்த அயோத்தி நகர மேஜிஸ்திரேட் கைப்படவே ஆர்டர் எழுதி தந்தார். மசூதியை காக்கும் பொறுப்பிலிருந்து துணை ராணுவமும் விலகிடுச்சு. சில மணி நேரங்கள்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அயோத்தி நகருக்குள்ள மேற்கொண்டு ராணுவமோ போலீஸோ நுழைய முடியாதபடி அயோத்தி நகரை சுற்றி டயர்கள் குவியல் குவியலாக எரிக்கப்பட்டதுன்னு அப்போ செய்திகள் வந்தது. மீடியாக்கள்ல பாபர் மசூதி இடிப்பு என்பது கல்யாண் சிங் அத்வானியின் ரகசிய திட்டம்னு செய்திகள் வந்தது. உடனடியா யூபியில ஆட்சியில் இருந்த கல்யாண் சிங்கின் பிஜேபி அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அன்னைக்கு பிரதமர் நரசிம்ம ராவ் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலமா உரையாற்றினார். அவரு மசூதி இடிப்பை கண்டிச்சாரு. இருந்தும் குஜராத்ல 246, மத்திய பிரதேசத்துல 120, மகாராஷ்டிராவில் 259, அசாம்ல 100, யூபியில 201, தமிழ்நாட்டில் 2ன்னு இந்தியா முழுவதும் நடந்த கலவரங்கள்ல 1700 பேர் பலியானாங்க. 5000த்திற்கும் மேற்பட்டவங்க கை கால்களை இழந்து படுகாயம் அடைஞ்சாங்க. அன்னைக்கு இந்தியா முழுவதும் இருந்த இஸ்லாமியர்கள் தங்களோட எதிர்ப்பை காமிக்க பெரிய வன்முறையை கையில எடுக்கல. அன்னைக்கு மட்டும் இந்து இஸ்லாமியர்களுக்கிடையே பெரும் கலவரம் ஏற்பட்டிருந்தா அது 1947 கலவரம் மாதிரி இந்தியா முழுவதும் பரவி பல லட்சம் பேர் செத்து மடிஞ்சிருப்பாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு நடந்த 1996 பொது தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சு முதல் முறையா வாஜ்பாய் இந்திய பிரதமரானார். 1992 டிசம்பர் 16 அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 10 தினங்களுக்கு பிறகு நீதிபதி லிபரான் தலைமையில விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. பாபர் மசூதி இடிப்பு தொடர்பா உத்தரப்பிரதேச அரசு அதிகாரிகளின் பங்கு, பாதுகாப்பு குறைபாடுகள்னு எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் நீதிபதி லிபரான் கமிஷன் விசாரிக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. பாபர் மசூதி இடிப்பு தொடர்பா தொடர்ந்து 17 ஆண்டுகள் விசாரணை செஞ்ச அந்த லிபரான் கமிஷன் 2009 ஜூன் மாதம் 30 அதோட அறிக்கையை சமர்ப்பிச்சது. 1992 டிசம்பர் 6 அயோத்தியில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க
டிவி ஃபுட்டேஜையும் நியூஸ் பேப்பரையும் பார்த்தாலே போதும். ஆனா அன்றைய காலத்துக்கு 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி 17 வருஷமா ஒரு கமிஷனை நடத்தினாங்க. ரொம்ப தாமதமா வெளியான லிபரான் கமிஷன் அறிக்கை மசூதி இடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு காரணமானவர்கள்னு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷின்னு 68 பேர் மேல குற்றம் சுமத்துச்சு. லிபரான் கமிஷன் அறிக்கை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களை குற்றவாளிகள்னு சொன்னதை பிஜேபியும் இந்து அமைப்புகளும் ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. நாங்க இந்துத்துவ கொள்கையில எவ்வளவு தீவிரமா இருக்கோம்னு பாருங்க, அதுக்கு இந்த விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்டே சாட்சின்னு பேசினாங்க. 1885 முதல் பாபர் மசூதி ராம ஜென்ம பூமி தொடர்பா பல வழக்குகள் நீதிமன்றத்தில் வருவதும் போவதுமா இருந்துச்சு. 1960கள் வரைக்கும் அது ஒரு பிரச்சனையா யாருக்குமே தெரியல. பொதுவெளியில அது குறித்து எந்த விவாதமும் நிகழ்த்தப்படல. RSS தலைவர்கள் MS கோல்வாக்கர், KM முன்ஷி ஆகியோரோட ஆலோசனையின்படி 1964ல் RSSஇன் கிளை அமைப்பா விஸ்வ இந்து பரிஷத் உருவாக்கப்பட்டது. 1984ல் விஸ்வ இந்து பரிஷத் ராம ஜென்ம பூமியை மீட்போம்னு முதல் முறையா அறிவிச்சாங்க. அதுக்காகவே ராம ஜென்ம பூமி முக்தி யங்கு சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவங்க உருவாக்குனாங்க. அதே 1984ல் தான் பஜ்ரங் தள் என்கிற இளைஞர் அமைப்பும் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் அயோத்தி பிரச்சனையை ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரச்சனையா, ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனையா மாத்தினாங்க. 1989ல் ஸ்ரீமான் விராஜ்மன் என்கிற ராம் லல்லாவின் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற பேர்ல விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் தியோகி நந்தன் அகர்வால் குழந்தை ராமர் சார்பா கோர்ட்ல கேஸ் போட்டார். அதன் பிறகு இஸ்லாமிய அமைப்புகளும் இந்து அமைப்புகளும் மாறி மாறி பல வழக்குகளை கோர்ட்ல தாக்கல் செஞ்சாங்க. பல இடைக்கால தீர்ப்புகள் இருவருக்கும் சாதகமா மாறி மாறி வழங்கப்பட்டன. 1992ல் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு 2010 செப்டம்பர் 30 அன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிரச்சனைக்குரிய அந்த 2.77 ஏக்கர் நிலத்தை ராம் லல்லா, அதாவது குழந்தை ராமர், சன்னி வக்பு வாரியம், நிர்மோகி அகரா ஆகிய 3 பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. நிலத்தை 3 பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கணுங்கிற அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. அந்த மேல்முறையீட்டு வழக்குகள் எல்லாமே 2018 செப்டம்பரில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 2019 நவம்பர் 9 அன்னைக்கு அயோத்தி விவகாரத்துல இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த இறுதி தீர்ப்புல அயோத்தியில உள்ள சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்துல ராமர் கோயில் கட்டலாம்னு இறுதி தீர்ப்பு சொன்னாங்க. அதே நேரம் அயோத்தியில முஸ்லிம்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை மசூதி கட்ட வழங்கணும்னு உத்தரவிட்டாங்க. பாபர் மசூதியை ஒரு மதத்தின் வழிபாட்டு கோயில ஆயுதங்களோட இடிச்சு தரைமட்டமாக்குனது ஒரு குற்ற சம்பவம். அந்த குற்றத்தை செஞ்சவங்களை தண்டிக்காம ஒரு குற்ற வழக்க உரிமையியல் வழக்கா மாத்தி விசாரணை செஞ்சு தீர்ப்பு வழங்குச்சு உச்சநீதிமன்றம். கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்துக்கு பிறகு அயோத்தி நிலம் இந்துக்களுக்கு தான் சொந்தம்னு 1045 பக்கங்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்குச்சு. இந்த வழக்கு அயோத்தியில் உள்ள 2.77 ஏக்கர் நிலத்தின் நில உரிமை சார்ந்ததா மட்டும் இல்லாம இந்தியாவின் 85 விழுக்காடு இந்து சமூகத்திற்கும் 12 விழுக்காடா இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான ஒரு போர் மாதிரி பிஜேபி கட்சியால் கட்டமைக்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பின் பத்தி 796ல தனித்தன்மையான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் பொறுப்பு இந்த நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மத நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாமல் சான்றாதாரங்களின் அடிப்படையில் தான் நில உரிமை குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அந்த நிலம் குழந்தை ராமருக்கு சொந்தம்னு ஒரு சாரரின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அந்த நிலத்தின் உரிமையாளர்களா இருந்த இடிக்கப்பட்ட பாபர் மசூதி நிர்வாகத்திடமிருந்து அந்த நிலத்தை கையகப்படுத்தி ஒன்றிய அரசிடம் அளித்தது உச்சநீதிமன்றம். இது டைட்டில் டீட் எனப்படும் நிலம் யாருடைய சொத்து என்ற வழக்கில் வழங்கப்பட்ட ஒரு வினோதமான தீர்ப்பு. நில உடைமை சார்ந்த ஆதாரங்களை கணக்கில் கொள்ளாம ஒரு சாரரின் நம்பிக்கை என்பதற்கு அதிக மதிப்பளித்து பிரச்சனையை தீர்க்க வேறு வழியில்லை என்று அளிக்கப்பட்ட தீர்ப்பு இது. ராமர் பிறந்ததா சொல்லப்படுற அயோத்தியில 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ராமருக்கு சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கு. அந்த 15 கோயில்களிலும் ராமர் அங்குதான் பிறந்ததாக பக்தர்களால் நம்பப்படுது. ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் கோர்ட் ஏத்துக்கல. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்து மதத்தோடு தொடர்புடைய பொருட்கள் கிடைத்ததா தீர்ப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா பாபர் மசூதி கட்டப்பட்டது 16ஆம் நூற்றாண்டுல தான். இடைப்பட்ட 400 ஆண்டு காலத்துல என்ன நடந்தது, அங்க என்ன இருந்தது அப்படிங்கிற எந்த விஷயமும் தீர்ப்புல இல்ல. அப்ப இந்து அமைப்புகள் அயோத்தியில ராமர் பிறந்த இடத்துல கட்டப்பட்ட ராமர் கோயில பாபரின் தளபதி மீர் பாகி இடித்து விட்டுதான் மசூதியை கட்டினார்னு சொன்னது உண்மை இல்லைன்னு இந்த தீர்ப்பு மூலமா தெரிய வருது.
பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பே மசூதி வளாகத்துக்குள்ளேயே ராமர் சிலைகளை வச்சு இந்துத்துவ ஆட்கள் பல ஆண்டுகளா வழிபட்டுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனா இந்து அமைப்புகளோட பிரச்சனை, சரியா பாபர் மசூதியோட மையப்பகுதி எங்க இருக்கோ, அந்த கூம்பு வடிவிலான மாடம் எங்க இருக்கோ அங்கதான் ராமர் பிறந்தார், அதனால அந்த இடம்தான் வேணும்னு கேட்டு அதுக்காக தான் இத்தனை கலவரமும் உயிர் பலிகளும். முடிவா மசூதி இடிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நிலமும் இந்த அமைப்புகள் வசம் வந்தாச்சு. ஆனா அயோத்தி கோயில் கமிட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்ப 2020 நவம்பர் 11 அன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டு கோயில் கட்டுமானத்துல வாஸ்து சரி பார்க்கணும், இந்து கட்டிடக்கலை கொள்கைகளை சரி செய்யணும், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் கோயிலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இடம் வேணும்னு கோயிலோட அளவையும் வடிவத்தையுமே மொத்தமா மாத்திட்டாங்க. ஏற்கனவே இருந்த நிலங்கள் போதாதுன்னு அருகே இருந்த காசிர் ராம், கௌசல்யா பவன் மற்றும் கைகேயி கோக் பவன் பல கோயில்களை இடிச்சு இப்ப புதிய ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட இடம் தான் வேணும், அங்கதான் கோயில் கட்டணும்னு பல கலவரங்களை செஞ்சவங்க இப்ப கோயில் அழகா வரணும்னு பல இந்து கோயில்களை இடிக்கவும் கோயிலோட வடிவத்தையே மாத்தவும் கொஞ்சம் கூட தயங்கல. இப்ப கட்டியிருக்கிற கோயிலோட மூலவர் சிலை ராமர் பிறந்ததா சொல்லப்படும் இடத்துல தான் அமைஞ்சிருக்கானே தெரியலன்னு பல பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அயோத்தி ராமர் கோயில் பேரை சொல்லி பல கோடி ரூபாய்க்கு நில ஊழல் யூபியில நடத்தப்பட்டிருக்கு. அயோத்தியில உள்ள ஒரு நிலத்தை பூஜாரி ஹரிஷ் பதக் மற்றும் அவரோட மனைவி மார்ச் 18 சாயந்தரம் சுல்தான் அன்சாரி மற்றும் ரவி மோகன் ஆகிய 2 பேத்துக்கும் 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. வெறும் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த நிலத்தை அன்னைக்கு சாயந்தரமே சில நிமிடங்கள் கழித்து ராம ஜென்மபூமி அறக்கட்டளைக்காக 18.5 கோடி ரூபாய் கொடுத்து சம்பத் ராய் வாங்குறாரு. இப்படி சந்தையில குறைஞ்ச மதிப்புள்ள நிலங்களை பிஜேபியை சேர்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள்னு பல பிஜேபி ஆட்கள் குறைந்த விலைக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்கி அதை பல கோடி ரூபாய்க்கு கோயில் அறக்கட்டளைக்கு வித்து மீடியேட்டர்களா இருந்து ஊழல் பண்ணாங்க. அதே போல குளோன் செய்யப்பட்ட காசோலைகளை பயன்படுத்தி அயோத்தி அறக்கட்டளைக்கு சொந்தமான லட்சக்கணக்கான பணம் மோசடி செய்யப்பட்டது. ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளையோட பேரை சொல்லி இந்தியா முழுவதும் பல இந்து அமைப்புகள் கோடி கணக்கில் வசூல் வேட்டை நடத்தினாங்க. அவங்க யாரையும் பிஜேபி அரசு என்னன்னு கூட கேட்கல. அயோத்தியில சாலை அமைக்க, விடுதிகள் அமைக்க, மின் கம்பங்கள் அமைக்கன்னு ராமர் பேரை சொல்லி முடிஞ்ச அளவுக்கு யூபியில் இருக்க யோகி அரசு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கட்டாத பாலத்துக்கு டெண்டர், போடாத சாலைக்கு நிதி ஒதுக்கீடுன்னு ராமர் பேரை சொல்லி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கோயில் நிர்வாகம் ஆன்மீகவாதிகளால் நடத்தப்படணும். ஆனா அயோத்தி நிர்வாகம் மொத்தமும் பிஜேபி வசமும் அரசியல்வாதிகள் வசமும் தான் இருக்கு. சம்பத் ராய் பன்சால் இவர் தான் ராமர் கோயில் அறக்கட்டளையின் பொது செயலாளர். பிஜேபி கட்சியில கலவரம் பண்ணா நல்ல பதவிகள் கிடைக்கும், அப்படி கோயில் அறக்கட்டளையில பதவி வாங்கியிருக்கிற நபர் இவர். பாபர் மசூதி இந்தியாவின் அடிமை வரலாற்றின் அடையாளம்னு சொன்னாரு. பூமி பூஜை நடந்ததை இந்தியாவின் உண்மையான வரலாற்று விடுதலை நாள்னு குறிப்பிட்டாரு. விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் துணை தலைவராக இருந்தவர் இந்த சம்பத் ராய். பாபர் மசூதியை இடிக்க ரகசியமாக திட்டம் தீட்டியவர்கள்னு விசாரணை கமிஷன் அளித்த ரிப்போர்ட்ல இருந்தவங்கள முக்கியமான நபர் இவர். சிறப்பு நீதிமன்றம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஒரு திட்டமிட்ட நிகழ்வு என நிரூபிக்க சிபிஐ தவறிவிட்டதுன்னு சொல்லி பன்சால் உள்ளிட்ட 32 பேரையும் விடுதலை செஞ்சது. பாபர் மசூதி இடிப்புல முக்கிய பங்காற்றிய சம்பத் ராய் பன்சால் தான் இன்னைக்கு அறக்கட்டளையில முக்கிய பொறுப்புல இருக்காரு. பன்சாலோடு சேர்ந்து கோயில் அறக்கட்டளையில் இருக்கிற எல்லாருமே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பின்னு ஏதோ ஒரு இந்து அமைப்புகளோட தொடர்புடையவர்கள் தான் பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு காரணமானவங்க. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே அங்கொன்னு இங்கொன்னு புகஞ்சுக்கிட்டு இருந்த மோதலை பெருசாக்கி அதை கலவரமா மாத்தி பல உயிர்களை பலி கொடுத்து ராமர் கோயிலை அயோத்தியில பிஜேபி அரசு கட்டியிருக்கு. இறந்தவர்களின் இரத்தக்கரை ஒவ்வொரு பிஜேபி தலைவர்களின் கைகள்லையும் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அந்த இரத்தக்கரை படிஞ்ச கைகளோட தான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் ராமர் கோயில் கட்டியிருக்கோம், கண்டிப்பா வந்துடுங்கன்னு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அயோத்தியில ராமர் கோயில் திறக்கப்படுவதால இந்தியாவே மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைப்பது மாதிரியும், இந்த நன்னாளை காண்பதற்காகவே பல இந்துக்கள் வாழ்வது மாதிரியும் ஒரு பொய் பிம்பத்தை வரலாற்றில் உருவாக்கி இருக்கு பிஜேபி அரசு. பொதுவா கோயில்களுக்கு வெளிநாட்டினர் வரும்போது அங்கிருக்கும் கைடுகள் கோயிலின் வரலாற்றை அவங்களுக்கு சொல்லுவாங்க. கோயிலோட பல இடங்களிலும் அந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கும். அயோத்தி ராமர் கோயில் கைடுகள் என்ன சொல்லுவாங்க, எதை வரலாறுன்னு எழுதி வைப்பாங்க? இங்கே ஒரு முஸ்லிம் மசூதி இருந்தது, அதை இடிச்சு தரைமட்டமாக்கினோம், இதோ இந்த கோயில் கட்டப்பட்ட இடத்துல தான் பல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ரத்தம் சொட்ட சொட்ட இறந்து போனாங்கன்னா, இந்த சம்பவங்கள் எதுவுமே நினைவுக்கு வராம எப்படி ஒரு இந்துவால அங்க போய் மனசார சாமி கும்பிட முடியும்?
ராமர் கோவில் அயோத்தியில கட்டப்படுவது குறித்தோ திறக்கப்படுவது குறித்தோ அதன் தேதி, யார் வராங்க யார் வரல என்பதிலெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா அந்த கோயில் கட்டப்படுவதற்கு அவங்க ஏற்கனவே பெரிய விலையை கொடுத்துட்டாங்க. ஆனா பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தான் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு இந்துக்களுக்கு தான் அது ஒரு பெரிய வடுவா அழியாம வரலாற்றுல இருக்க போகுது. அயோத்தி ராமர் கோயில் ஒரு புனிதமான இடம்னு சொல்ற இந்து அமைப்புகள் அங்க எத்தனை கொலைகள் நடந்தது, எவ்வளவு பேர் ரத்தம் அங்க சிந்திருக்கிறதுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல ராமர் எப்படி வந்து குடியிருப்பாரு? இதையெல்லாம் தாண்டியும் அங்க கோயில் கட்டி திறப்பு விழா நடத்தப்படுதுன்னா ராமர் கோயில் என்பது இந்துக்களுக்காகவோ ராமருக்காகவோ நிச்சயம் கிடையாது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை ஜெயிக்க வைக்க போகும் ஒரு அச்சய பாத்திரம் தான் அயோத்தி ராமர் கோயில்னு நினைக்குது பிஜேபி அரசு. அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்ட ராம் ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்திய ஒன்றிய பிஜேபி அரசு கோர்ட் தீர்ப்பின்படி தன்வசம் இருந்த அயோத்தி நிலத்தை அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்துச்சு. அந்த அறக்கட்டளை கோயில் கட்டுமானத்திற்கான பணத்தை தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து வசூல் செய்து நிதி சேர்க்கும். அப்படி பிஜேபி அரசே ₹1 நன்கொடை கொடுத்து பணம் வசூலிப்பதை தொடங்கி வச்சுச்சு. அப்படி நிதியா வசூலிச்ச பணம் மட்டும் மார்ச் 2023 நிலவரப்படி கிட்டத்தட்ட 3500 கோடி. அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளிலிருந்து வரும் நிதியை பெறுவதற்கு வசதியா 2023 அக்டோபர்ல வெளிநாட்டு பங்களிப்புகள் பதிவு சட்டத்தின் கீழ் அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு ஒன்றிய அரசு சிறப்பு அனுமதி வழங்குச்சு. ஆனா அந்த சட்டத்தின் மூலமா வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறுகிற 2000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்களுக்கான அனுமதியை கடந்த 2019 முதல் 2023 வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு ரத்து செஞ்சது. அதுல பெரும்பான்மையான என்ஜிஓக்கள் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தது. கிறிஸ்துவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் நிதி முறைகேடு செய்கிறார்கள்னு குற்றம் சுமத்திய பாஜக ராமர் கோயிலுக்கு எந்த கண்காணிப்பும் கண்டிப்பும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருவதற்கான வாசல்களை திறந்து விட்டிருக்கு. அயோத்தி ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை ராமர் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அதே நாளில் அதே நேரத்தில் நடத்தப்படும்னு அறிவிச்சு அதே நேரத்தில் தான் நடத்தினாங்க. 7000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமர் எந்த நாளில் எந்த தேதியில் பிறந்தார், அதை யார் பார்த்து சொன்னா அது யாருக்கு தெரியும்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா இவங்க ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டின நாள் எது தெரியுமா? ஆகஸ்ட் 5, 2020. சரியா அதுல இருந்து ஒரு ஆண்டுக்கு முன்பு தான் ஆகஸ்ட் 5, 2019 பிஜேபி அரசாங்கம் அரசியல் அமைப்பின் 370வது பிரிவை ரத்து செஞ்சது. இந்தியாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையா உள்ள ஒரே மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சு அந்த மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களா பிரிச்சாங்க. ராமர் கோயிலுக்கு மோடி அடிக்கல் நாட்டும் போது இந்தியா முழுவதும் லாக்டவுன் அமல்ல இருந்துச்சு. அதாவது பெரிய அளவிலான மத கூட்டங்கள் பொது நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் அமலில் இருந்தது. ஆனா அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மதிக்காம தான் ராமர் கோயிலுக்கு மோடி தலைமையில கூட்டம் கூடி அடிக்கல் நாட்டினாங்க. ஏன்னா அந்த தேதி அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமா பட்டுச்சு. பிஜேபி அரசு வெளியிட்ட லாக்டவுன் கட்டுப்பாடுகள்ல 65 மற்றும் அதற்கு மேல் வயதுள்ளவர்கள் பொது இடங்களுக்கு வருவதை தவிர்க்குமாறு கூறப்பட்டிருந்துச்சு. ஆனா 69 வயதான மோடி அந்த பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. 1990 பாபர் மசூதியை ஆக்கிரமிக்க முற்பட்டு போலீஸ் துப்பாக்கி சூட்டுல இறந்த 16 பேரின் குடும்பங்களும் அவர்களின் உறவினர்களும் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இல்லாத ராமர் அயோத்தி பிரச்சனையை உருவாக்கி கொழுந்து விட்டு எரிய வச்சு அதன் மூலமா பிஜேபியை ஆட்சியில உட்கார வச்ச அத்வானி, ஜோஷி, உமா பாரதி, கல்யாண் சிங்னு பல தலைவர்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அழைப்பு இல்லை. அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஏன் அழைப்பு விடுக்கலன்னு கேட்டா கோவிட் காலம், அவங்க உடல்நிலை முக்கியம்னு சொன்னாங்க. சரி, திறப்பு விழாவுக்கு ஏன் அழைக்கலன்னு கேட்டா அயோத்தியில கடுமையான குளிர் நிலவுதுன்னு சொல்றாங்க. ஆனா ரஜினி, டோனி, விராட் கோலின்னு எல்லாத்துக்கும் மாஞ்சு மாஞ்சு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி அரசு. காரணம், பிஜேபிக்கு ராமர் கோயிலுங்கிறது ஒரு ஓட்டு வாங்கி கொடுக்கும் மிஷின். இதை வச்சு மட்டும்தான் 2024 தேர்தலில் நம்மளால ஜெயிக்க முடியும்னு உறுதியா பிஜேபி அரசு நம்புது. அதனால மோடி இல்லாத வேறு தலைவரை முன்னிலைப்படுத்தவோ அவங்க முகத்தை காட்டவோ பிஜேபிக்கு விருப்பமில்லை. நாட்டில் 10 ஆண்டுகளா நடந்த எல்லா ஊழல்கள், கொள்ளைகள், பிரச்சனைகளையும் ராமர் கோயிலை வச்சு ஈஸியா மறைச்சிடலாம்னு பிஜேபி அரசு நம்புது. அதுக்காக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் துணைக்கு அழைச்சிக்கிறாங்க. ராமர் கோயில் திறந்த பின் இந்தியா வல்லரசாயிடும், இந்தியாவின் ஏழ்மை ஒளிஞ்சிடும், இந்தியர்கள் எல்லோருடைய வயிறும் ரொம்பிடும்னு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. மறுபடியும் விளக்கேத்துங்க, மணி அடிங்கன்னு தங்களோட கிறுக்குத்தனங்களை கையில் எடுத்திருக்காங்க. பிஜேபி ஆதரவு ஊடகங்கள் இந்தியாவின் 500 ஆண்டு கால கனவு இதுன்னு சொல்றாங்க. ஒரு மசூதியை இடிச்சிட்டு அங்கே ராமருக்கு கோயில் கட்டணும்னா இந்தியர்கள் 500 ஆண்டுகளா கனவு கண்டாங்க.
பிரதமர் தொடங்கி வைக்க பிஜேபி சங்கிகள் எல்லோரும் கையில வாளி தொடப்பம்னு கோயில் கோயிலா கூட்டி கழுவிக்கிட்டு இருக்காங்க. இதனால நாட்டுக்கு நடக்க போகும் நல்லது என்ன? மோடி 11 நாள் விரதம் இருக்கிறாராம். யாருக்காக, எதுக்காக? பிஜேபியோட 2024 தேர்தல் பிரச்சாரத்தோட தொடக்க விழா தான் ஜனவரி 22 அயோத்தியில நடக்க போகுது. அயோத்தியில ராமர் கோயில் இன்னும் முழுசா கட்டி முடிக்கப்படவே இல்லை. அங்க கட்டுமான பணிகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஜனவரி 22க்கு பிறகும் அங்க நடக்கும். அப்படி இருக்கும்போது ஜனவரி 22, 2024 அன்னைக்கு அதை மோடி கையால அரைகுறையா திறந்து வைக்க பிஜேபிக்கு அப்படி என்ன அவசரம்? முழுமையடையாத கோயில்ல தங்களோட ராமரை கொண்டு போய் குடியேற்றுறதுக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? அங்க உடனடியா குடி போகணும்னு ராமருக்கு எந்த அவசரமும் இல்லை. ராமரை அயோத்தியில போய் தான் வழிபடணும்னு உண்மையான ராம பக்தர்களுக்கும் எந்த அவசரமும் இல்லை. ஆனா அயோத்தி கோயில் பணிகள் முடிவடைகிற வரைக்கும் 2024 தேர்தலை யாராலையும் தள்ளி போட முடியாது. எப்போதும் போல ராமரை வச்சும் ராமர் கோயிலை வச்சும் தான் பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தியாகணும். 10 ஆண்டுகளா நாட்டை பால்படுத்தினதை ராமர் கோயிலை வச்சுதான் மறைச்சாகணும். அதனால கட்டாத வீட்டுக்கு அவசரமா ராமரை குடியேற்றுறாங்க மோடியும் பிஜேபி அரசும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.